தமிழை செம்மொழியாக அறிவிக்க முதலில் கோரிக்கை வைத்தவர் இவரே. இவரது இயற்பெயர் வி.கோ. சூரியநாராயணன் சாஸ்திரியார். பிறப்பு மற்றும் குடும்பம் பரிதிமாற் கலைஞர் 1870ஆம் ஆண்டு ஜூலை 6 அன்று மதுரை மாவட்டத்தில் விளாச்சேரியில் பிறந்தார். இவரது தந்தை கோவிந்தசிவன், தாய் லட்சுமி அம்மான் 1903ஆம் ஆண்டு நவம்பர் 2 அன்று சென்னையில் மறைந்தார். கல்வி மற்றும் பயிற்சி: தந்தையாரிடம் வடமொழி பயின்றார். மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் தமிழ் கற்றார். இளம் வயதிலேயே தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார். தனித்தமிழ் மற்றும் மொழி பணி: தமிழின் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தவர் தனது பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றிக்கொண்டார். வடமொழி சொற்கள் கலக்காத தூய தமிழை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழை உயர்தனி செம்மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலில் கோரிக்கை வைத்தார். நாடகத்துறையில் சிறந்து விளங்கினார். தமிழ் நாடக வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தார். கலாவதி மற்றும் ரூபாவதி என்ற நாடக நூல்களை இயற்றினார். அவற்றில் தானே பெண் பாத்திரங்களாக தாமே நடித்தார். நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூலையும் எழுதியுள்ளார். முக்கிய நூல்கள்: ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம், தனிப்பாசுர தொகை, பாவலர் விருந்து, மதிவாணன், நாடகவியல், தமிழ் வியாசங்கள், தமிழ் மொழியின் வரலாறு, சித்திரக்கவி விளக்கம் மற்றும் சூர்ப்பநகை ஆகியவை பரிதிமாற் கலைஞரின் முக்கிய நூல்களாகும். பதிப்பித்த நூல்கள்: சமயம் கொண்டாரின் கலிங்கத்து பரணி, மகாலிங்கையரின் இலக்கணச் சுருக்கம், புகழேந்தி புலவரின் நலவெண்பா, உத்தரகோச மங்கை மங்களேஸ்வரி பிள்ளை தமிழ் மற்றும் தனிப்பாசுர தொகை ஆகிய நூல்களை பதிப்பித்தார். பெற்ற சிறப்புகள்: ராவ் பகதூர் சி.வை. தாமோதர பிள்ளை அவர்களால் திராவிட சாஸ்திரி என சிறப்பிக்கப்பட்டார். ஆசிரியர் பக்தி: பரிதிமாற் கலைஞர் தனது ஆசிரியர் சபாபதி முதலியாரிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். 1898ஆம் ஆண்டு அவர் மறைந்த போது இரங்கற்பா பாடி வருந்தினார். குருபக்தி மற்றும் நன்றியுணர்வை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். பரிதிமாற் கலைஞர் 1903ஆம் ஆண்டு நவம்பர் 2 அன்று மறைந்தார். வெறும் 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார். நூல்கள்: நாட்டுடைமை: பரிதிமாற் கலைஞரின் நூல்கள் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 2 அன்று அவரது 13 நூல்கள் அரசுடைமையாக அறிவிக்கப்பட்டன. அவரது மரபுரிமையாளர்களுக்கு ரூபாய் 15 லட்சம் பரிவு தொகையாக வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் பரிதிமாற் கலைஞர் பிறந்த வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ளது. தமிழ்நாடு அரசு அந்த இல்லத்தை நினைவில்லமாக மாற்றியது. 2007ஆம் ஆண்டு அக்டோபர் 31 அன்று திறந்து வைக்கப்பட்ட இந்த நினைவில்லத்தில் ஆண்டுதோறும் ஜூலை 6 அன்று பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது.